ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் ஃபேக்ட்ரி. என் பேர் சாதிக் அப்பாஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் ஃபோன்லேருந்து உங்கள் கம்ப்யூட்டருக்கு எப்படி ஃபைல்ஸ் ஒயர்லெஸ்ஸாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, வைஃபை மூலமாக ஒர்க் ஆகுது. இதுக்கு வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் வைஃபை அக்சஸ் இருந்தால் மட்டும் போதும். இப்போ இருக்கிற அத்தனை லேப்டாப்லேயுமே வந்து வைஃபை அக்சஸ் இருக்கும். ஸோ லேப்டாப் வச்சிருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ உங்ககிட்ட லேப்டாப் இல்லை, நான் வந்து பிசியில் தான் யூஸ் பண்ணுறேன், என்னோட டெஸ்க்டாப்பில் தான் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த டிவைஸ் வாங்கிக்கோங்க. இந்த டிவைஸோட ரேட் 250 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். இதோட பர்ச்சேஸ் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் அங்கே போய் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். இதோட யூஸ் என்னன்னா, நீங்கள் இதை கனெக்ட் பண்ணிக்கிறதன் மூலமாக உங்கள் கம்ப்யூட்டருக்கு வைஃபை அக்சஸ் கிடைச்சிரும். நீங்கள் வைஃபை இன்டர்நெட் அக்சஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வைஃபை மூலமாக ஃபைல்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம். அந்த வைஃபை மூலமாக ஃபைல்ஸ் எப்படி ஷேர் பண்ணிக்கிறது அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் பிசி வெப் சூட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வர லிங்க்கு. ஸோ நீங்கள் இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உள்ளே இப்படி தான் இருக்கும். இதில் மேலே டாப்பில் 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பர்சனல் ஹாட்ஸ்பாட், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா கீழேயும் டர்ன் ஆன் ஹாட்ஸ்பாட் அப்படின்னு காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நேம் பாஸ்வேர்டு அப்படின்னு 2 காட்டும். இப்போ வந்து உங்கள் ஃபோனில் இருக்கிற வைஃபை ஹாட்ஸ்பாட் ஆன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் வைஃபையை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாஸ்வேர்டை செட் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் மேக்கில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் விண்டோஸில் யூஸ் பண்ணுறீங்கனாலும் ஒரே ஆப்ஷன் தான், எதுவும் பெருசாக வித்தியாசம்லாம் இருக்காது, இடம் தான் மாறி இருக்கும். நான் அந்த வைஃபையை கிளிக் பண்ணுறேன். ஸோ அந்த வைஃபை நேமை கிளிக் பண்ணிட்டு அவங்க கொடுத்துருக்கிற பாஸ்வேர்டையும் நான் அங்கே டைப் பண்ணிக்கிறேன். பாருங்கள், டைப் பண்ணிவிட்டு இப்போ ஜாயின் கொடுக்குறேன். ஜாயின் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்மளோட ஃபோனோட ஹாட்ஸ்பாட் வந்து கம்ப்யூட்டரில் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் யூஆர்எல்ல அவங்க ஹெச்டிடிபி அப்படின்னு கீழே வந்து ஒரு யூஆர்எல் கொடுத்துருக்காங்க, அதை டைப் பண்ணுறேன். 192.168.43.1.8080 நான் அதை டைப் பண்ணுறேன். என்டர் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், ஃபோன்லேயும் அக்செப்ட் கேட்கும், உங்கள் பிசிலையும் அக்செப்ட் கேட்கும். ரெண்டுத்துலேயும் அக்செப்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நம்மளோட ஃபோன் வந்து கம்ப்யூட்டரில் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் டேட்டா கேபிள் கனெக்ட் பண்ணால் எப்படி இருக்குமோ அதை விட அட்வான்ஸ்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் கேலரி கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற அத்தனை ஃபோட்டோஸும் ஒரே இடத்துல காட்டும். வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற வீடியோஸ் அத்தனையும் ஒரே இடத்துல காட்டும். ஆப்பு கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற அத்தனை ஆப்பும் ஒரே இடத்துல காட்டும். இது மாதிரியான நிறைய அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் ஃபோனை கனெக்ட் பண்ணும்போது, அதாவது டேட்டா கேபிளில் ஃபோனை கனெக்ட் பண்ணும்போது கூட இருக்காது. ஸோ அதனால் இது வந்து ரொம்ப ஈஸி வே அப்படின்னு சொல்லலாம். இப்போ எனக்கு ஏதாவது ஆப் சிஸ்டம்லேருந்து அன்இன்ஸ்டால் பண்ணோன்னா அந்த ஆப்பை நான் கிளிக் பண்ணிட்டு டெலிட் மேலே இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு டெலிட் கொடுத்தேன்னா அன்இன்ஸ்டால் ஆகிடும். ஃபோன்லேயும் காட்டும், ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஆப் அன்இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வீடியோவை கிளிக் பண்ணி ஏதாச்சும் வீடியோவை ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ நான் ஏதாச்சும் ஒரு வீடியோவை சூஸ் பண்ணுறேன். பாருங்கள், எந்த ஒரு ஸ்டக்கும் இல்லாமல் செம்ம ஸ்பீடாக வீடியோ ப்ளே ஆகுது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கம்ப்யூட்டர்லேருந்தே மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் ரீசன்ட் கால் பார்த்துக்கலாம், யாரெல்லாம் கால் பண்ணியிருக்காங்கன்னு. திருப்பி நம்ம கால் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நான் கால் பண்ணுறேன் எங்கள் வீட்டுக்கு. பார்த்தீங்களா, ரிங்கு போச்சு. அது மட்டும் இல்லை, உங்கள் ஃபோனில் இருக்கிற பாட்டெல்லாம் உங்கள் கம்ப்யூட்டர்லேயே ப்ளே பண்ணிக்கலாம். இது மாதிரி ப்ளே பண்ணிக்கலாம். அப்புறம் வேறு என்ன இருக்குது? இப்போ நான் வந்து வீடியோஸ் வந்து என் கம்ப்யூட்டரில் இருக்கிற வீடியோஸை வந்து என் ஃபோனுக்கு ஏற்றணும். ஸோ நான் என்னோடய ஏதாச்சும் ஒரு ஃபைலை வந்து நான் சூஸ் பண்ணுறேன். பாருங்கள், அந்த ஃபைலை சூஸ் பண்ணுறேன். இதை நான் அப்படியே ட்ராக் பண்ணிவிட்டு அது மேலே போய் வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃபைல் அப்லோட் ஆகிடுச்சு, கீழே காட்டுது பாருங்கள். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். அப்படியே நம்ம டேட்டா கேபிளில் காப்பி பண்ணுற மாதிரியே ஸ்பீடாக காப்பி ஆகிடும். இப்போ என் ஃபோனில் இருக்கிற ஃபைலை வந்து நான் வந்து கம்ப்யூட்டரில் காப்பி பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் அந்த ஃபைலை கிளிக் பண்ணுறேன், மேலே டவுன்லோட் கொடுக்குறேன்.
பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக காப்பி ஆகுது பாருங்கள். ஜூம் பண்ணி காட்டிடுறேன். இப்போ நம்ம webpcsute.com போயிட்டு கூட கனெக்ட் பண்ணலாம். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அது எப்படின்னு குயிக்காக பார்த்துடலாம். இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே வெப்சைட்டில் QR கோடு காட்டும். இப்போ உங்கள் ஃபோனில் ஸ்கேன் QR கோடு கொடுத்துட்டு QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணுங்கள். நான் இப்போ ஸ்கேன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஓகே ஆகிடுச்சு. லோட் ஆகுது. ஃபோனில் டிக் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா ஃபைலையும் அக்சஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான மெத்தட். ஆனால் இந்த மெத்தடுக்கு வந்து இன்டர்நெட் வேணும். இந்த மெத்தட் வந்து ஒரே வைஃபை ரூட்டரில் கனெக்ட் ஆகிருக்கிற டிவைஸுக்கு மட்டும்தான் அக்சஸ் ஆகும். நீங்கள் வந்து மொபைல் டேட்டா ஆன் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டரில் வந்து webpcsute போட்டு நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இது போல பல டெக் ரிலேட்டட் நியூஸ் அண்ட் ரிவ்யூஸுடன் நான் உங்களை அடிக்கடி சந்திக்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன். அந்த சேனலில் ஃபோட்டோ எடிட்டிங் அப்புறம் வீடியோ எடிட்டிங்கை பற்றி வந்து டுட்டோரியல் கிளாஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேணான்னாலும் சொல்லுங்கள். வேணான்னு சொல்கிறவங்க என்ன ரீசன்னு சொல்லிடுங்க. யார் மெஜாரிட்டின்னு பார்த்து அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் டெக் ஃபேக்டரி சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.